வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். இந்த உலகத்துல எத்தனை விதமான மனிதர்கள், எவ்வளோ வித்தியாசமான கதைகள் பார்த்தீங்களா? காலம் எழுதுற திரைக்கதை மாதிரி ஒரு கைதேர்ந்த கதாசிரியர்னால கூட எழுத முடியாதுங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 2 பேர் வந்திருக்காங்க. இதுல ரீட்டான்ற பெண்மணி கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய தம்பி தங்கைகளை விட்டு பிரிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு அதே தம்பி தங்கைகளை பார்த்து பேசணும், அவங்களோட ஒன்றா சேர்ந்து வாழணுன்ற ஏக்கத்தோடு இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொருத்தர் முருகன். என்னை பெத்த தாயே என்னை நிராகரிக்கிறாங்க, என்னை வாயார கூப்பிட்டு இது வரைக்கும் சாப்பாடு போட்டதில்லை, என் மேலே அன்பே காட்ட மாட்டேங்கிறாங்க, என்ன காரணம்னே எனக்கு தெரியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாரு. இவங்க 2 பேரோடைய வாழ்க்கையிலையும் என்ன நடந்திருக்கும் அவங்களே கேட்போம். இங்கே ரீட்டான்றவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷ காலமாக ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தர்ம சங்கடமான நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டது அவங்களே சொல்கிறாங்க, கேளுங்க. ரீட்டா, நான் ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டு திருப்பி போகிறதுக்காக தான் அந்த பணம் கொடுத்தது. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? சிங்கப்பூர் போகிறதுக்காக எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரரு, தம்பி, பக்கத்தில் 2 பேர், 4 பேருக்கு ஒரு ஏஜென்ட்ட காசு வாங்கி கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச வாங்கி கொடுத்து அவங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கல்கட்டாவில் கொண்டு வச்சுட்டு அவங்கள ஏமாற்றி அனுப்பிட்டாங்க ஊருக்கு. கல்கட்டாவுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுட்டாங்களா? விட்டுட்டாங்க. இவங்க 4 பேர் சிங்கப்பூருக்கு அனுப்பலை, திருப்பி அவங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னு நாங்கள் நியூஸ் கேள்விப்பட்டேன். நான் வந்து இறங்கும்போது அப்புறமா நான் ஊருக்கு போனால் என்கிட்ட பணம் கேட்பாங்க. இல்லைம்மா, அதுக்கப்புறம் நீங்கள் சிங்கப்பூர் போயிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய நான் போயிட்டு 2 வருஷம் இருந்துட்டு வந்துட்டேன் திருப்பி. சரி, திருப்பி 2வது போகிறதுக்காக. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் இவங்க 4 பேரும் சிங்கப்பூர் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆமாம், ஒரு ஏஜென்ட் மூலமாக அவங்க போய் சேர்றதுக்கு பணம் வாங்கி கொடுக்குறீங்க அந்த ஏஜென்ட்டுக்கு. எவ்வளோ வாங்கி கொடுத்தீங்க? 2 லட்சம் ரூபாய். ஆளுக்கு 2 லட்சம் கொடுத்தாங்களா? மொத்தம் 2 லட்சம் ரூபாய். ஆளுக்கு 50,000ன்ற கணக்குலையா? எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார தம்பிக்கெலாம் நான் கொடுத்துட்டேன். நான் சம்பாதிச்ச காசு நான் கொடுத்துட்டேன். அந்த பக்கத்தில் வீட்டில். சரி, இந்த பணம் வாங்கி கொடுக்கும்போது எதுவும் அத்தாச்சி ஏதாவது? இல்லை, நான் கூட இல்லை, அவங்க கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியாம நடந்ததுன்றீங்களா? அப்போ தெரியும், நீங்க சொன்னதுனால அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா அந்த ஆளு? அவங்கள கூட்டிட்டு போய் கல்கட்டாவில் கொண்டு வச்சிருக்கிறாங்க. கொண்டு வச்சுக்கிட்டு 1 மாசமா வச்சுட்டு இருந்திருக்கு. திருப்பி வரவே இல்லை அந்த ஆளு. அப்புறமா இவங்க ஒரு 15 நாள் இருந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறமா நான் வந்து அந்த ஏஜெண்ட்டை பார்க்குறேன். எனக்கு இவங்க இப்படி செஞ்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா, நான் கூட்டிகிட்டு போவேன், அவங்க கல்கட்டாவில் தான் இருக்கிறாங்க, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னாரு. அப்புறமா திருப்பி நான் வந்து வர்றேன் ஊருக்கு. வந்து இறங்கும்போது கூட்டிகிட்டு போகலை. சரி, வேற ஒருத்தர் சொல்கிறாங்க கூட்டிகிட்டு போகலை, எனக்கு தெரிஞ்சவங்க மெட்ராஸில். கூட்டிகிட்டு போக அவங்க எல்லாம் எங்கிட்ட வந்து சண்டை போட்டு ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு. யார்கிட்ட சண்டை போடுறாங்க அவங்க? எனக்கு அந்த தெரிஞ்சவங்க ஒருத்தர் அங்கே இருக்காங்க. நான் மெட்ராஸில் இருக்கும்போது இருந்தேன் அந்த வீட்டில். அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறமா நான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. திருப்பி நான் ஊருக்கு போக முடியாத சூழ்நிலை. ஊருக்கு போனால் கண்டிப்பாக காசு கேட்பாங்க. நான் சம்பாதிச்சதை அவங்களுக்கு கொடுத்துட்டேன். எவ்வளோ சம்பாதிச்சிங்க? எவ்வளோ கொடுத்தீங்க? நான் சம்பாதிச்சது வந்து அங்கே நான் போகும்போது $150 தான் எனக்கு. இல்லை, அவங்க வந்து 2 லட்சம் மொத்தமாக இழந்துட்டாங்க இல்லையா? 1 லட்சம். நான் 1 லட்சம் கொடுத்தேன் என் தங்கச்சி வீட்டுக்காரர்களுக்கு. ஓஹோ, சரி. இவங்க 2 பேரும் 1 லட்சம் கொடுத்தாங்க.
அப்படின்னு சொல்லி. அது சரிம்மா, பிரச்சனைன்னு ஆயிடுச்சு. யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் எப்படி ஒரு அளவுக்கு பொறுப்பை ஏற்றுக்கலாம், ஆனால் வருஷக்கணக்காக நான் ஊருக்கே போகாமல் இருந்துட்டேன் அப்படின்றீங்க இல்லையா? நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை மேடம், நான் அப்பப்போ நினைப்பேன் தப்பு தான் நம்ம செய்கிறோம். இருந்தால் கூட நான் போகும்போது அவங்க மனநிலை என்னை ஏற்றுக்குவாங்களான்னு சொல்கிற ஒரு இல்லை, நீங்கள் தப்பு செஞ்சதை நீங்கள் நேராக போயிருந்தீங்கன்னா இவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னாது தெரிஞ்சிருக்கும். சரி, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த விதமான தகவலும் இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது மேடம். நான் செத்துட்டேன்னா இருக்கேனான்னு உயிரோட இன்னும் தெரியும். அதுக்கு முன்னாடி நோய்னா என்ன, காய்ச்சல்னா என்ன, எதுவுமே எனக்கு இல்லை மேடம். நல்லா வாழ்ந்தேன். இப்போ கூட எனக்கு இந்த முட்டி நடக்கவே முடியாது. அப்படி மூச்சு வாங்கும், ரொம்ப பேசவே முடியும். நான் எப்படி பேசுவேன் மேடம்? பேசவே என்னால் முடியாது. இப்போ உங்களுக்கு வேலை இருக்கு இல்லையா? வருமானத்துக்கு வழி இருக்கு இல்லையா? வேலை செஞ்சு நான் சாப்பிட்டு வாடகை கொடுத்துட்டு இருக்கேன் மேடம். 14 வருஷமாக ஒரே வீட்டில் இருக்கிறேன். வாடகை கொடுத்துட்டு அதே வீட்டில் இருக்கீங்க. போதுமான அளவு இருக்கா உங்களுக்கு? உங்களோட தேவைகளுக்கு 5000 ரூபா சம்பளம் வந்துடும் மேடம். 5000 சம்பளம், 3000 ரூபா வாடகை கொடுத்துட்றேன். வாடகை, கரண்ட் பில்லு, மாதம் டாக்டருக்கு கொஞ்சம் காசு வைக்கும். வீசிங் ப்ராப்ளம் இப்போ வந்துட்டே இருக்கும் மேடம். இந்த முட்டி வலி. கல்யாணம் ஆகலையா உங்களுக்கு? இல்லை மேடம். ஏம்மா? நான் அப்படி ஒரு ஃபர்ஸ்ட்லேயே நான் கல்யாணம் அந்த எனக்கு கிடையாது. கல்யாணம் செஞ்சுக்க விருப்பப்படல. அப்போ நான் சிஸ்டராக போயிட்டேன். கன்னியாஸ்திரின்னு சொல்லுவாங்களா மேடம், மெட்ராஸ் காணல 5 வருஷமாக இருந்து படிச்சு. சரி. திருப்பி அம்மா இறந்துட்டாங்க. சின்ன ஒரு குழந்தை இருந்தது, வீட்டுக்கு போயிட்டேன். யாரோட குழந்தை? அம்மா.
லாஸ்ட்டில் ஒரு குழந்தை பெற்றிருக்காங்க, எனக்கு அதுவே தெரியாது. உங்களுடைய தம்பியோ தங்கையோ? தங்கச்சி. தங்க. அதனால எங்கள் அப்பா வந்து வந்துடணும், உங்கள் வீட்டை பார்க்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சரி போயிட்டாங்க. அந்த குழந்தைய பார்த்துட்டு நீங்கள் இருந்திருக்கீங்க? இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு எப்போவுமே சர்ச்சு மீட்டிங் அப்படிப்பட்ட இதில் தான் நான் என்னுடைய காலத்தையே அப்போ சின்ன பிள்ளையிலேருந்தே கழிச்சிட்டு இருந்தேன். எல்லா இதுலேயும் ஈடுபடுவேன், சர்ச்சில் உள்ள எல்லாரும். உங்களுக்கு 1,00,000 ரூபா கிடச்சிதுன்னா, ஒரு உதவியாக யாரும் பண்ணாங்கன்னா அவங்கள போய் நீங்கள் பார்ப்பீங்க, அவங்களோட வாழணும்னு விருப்பப்படுறீங்க? அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, கிடைச்சா கூட போதும் மேடம். இந்த நகை எல்லாத்தையும் விற்று கூட நான் கொடுத்துருவேன் மேடம். சரி, பண உதவி எங்களால் செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாராவது உதவி செய்ய முன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். 17 வருடங்களுக்கு முன்பு ரீட்டா தன்னுடைய 3 தம்பிகளுக்கும் பக்கத்து வீட்டு பையனுக்கும் அவர்களை வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்புவதற்காக ட்ராவல் ஏஜென்சிகிட்ட 2 லட்சம் ரூபாய் அவங்கள்ட்டேருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்து, அந்த ட்ராவல் ஏஜென்சி ஏமாற்றிட்டதுனால மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்க ஊருக்கே போகலை. இது ரீட்டா என்ன பண்ணியிருக்கலான்னா, அந்த ட்ராவல் ஏஜென்சி ஏமாற்றின உடனேயே அவங்க வந்து காவல்துறையில் ஒரு புகார் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி இந்த ட்ராவல் ஏஜென்சி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ராவல் ஏஜென்சியெல்லாம் தொடர்ச்சியாக ஏமாற்றுகிற இந்த செயல் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய வந்து இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது. ட்ராவல் ஏஜென்சி பணம் வாங்கி வேலைக்கு அனுப்புறதில்ல. ஒருவேளை வந்து அங்கே வேலைக்கு அனுப்புனா கூட இவங்க அனுப்புகிற அந்த கம்பெனி வந்து இவங்களுக்கு சரியாக சம்பளம் தர்றதில்ல. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ட்ராவல் ஏஜென்சிக்கிட்ட தொடர்ச்சியாக இருக்குது. அதனால் ரீட்டா வந்து இது வந்து தன்னை தவறாக நினச்சிட்டாங்களோ, நம்ம மேலே தவறாக வந்து நினச்சிட்டாங்களோ அப்படின்னு இவங்க வந்து ஒரு உளவியலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, தெளிவாக இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை குடும்பத்தினர் மத்தியில் கூட எடுத்து சொல்லி ஒரு புகாரை கொடுத்து அந்த ட்ராவல் ஏஜென்சி மேலே நடவடிக்கை எடுத்து அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு இவங்க முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேராக சென்னைக்கு வந்துட்டாங்க. அதன் பிறகு 17 ஆண்டு காலம் அவங்க ஊருக்கு திரும்பி போகலை. அப்புறம் திருமணம் பண்ணிக்காமல் கூட இருக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவாக அவங்க இருக்காங்கங்கிறது இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. அப்போ இவங்க திருப்பி ஊருக்கு போகிறதுன்னு விருப்பப்படுறது, இவங்க நேரடியாக ஊருக்கு போனாங்கன்னா மீண்டும் ஏதாவது சிக்கல் வரலாம், வராமல் இருக்கலாம். இல்லை பிரிஞ்ச தன்னுடைய வீட்டு மகள் வந்திருக்காங்கன்னு அவங்களுடைய பெற்றோர் பெருமை அடையலாம், சந்தோஷப்படலாம். இல்லை அவங்க தம்பியெல்லாம் இன்றைக்கி ஃபேமிலி ஆகிருப்பாங்க, அவங்க கூட அக்கா வந்துட்டாங்கன்ட்டு சந்தோஷப்படலாம். ஒருவேளை வந்து அப்படியே வந்து நேர்மாறாக கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து இப்படி ஏமாற்றிட்டு போயிட்ட, இப்போ என்ன ஏமாற்ற வந்திருக்க அப்படின்னு கூட ஒரு ஏதாவது ஒரு கோபத்தில் கேட்டுட்டாங்கன்னு சொன்னாக்கா திருப்பி இவங்களால் தாங்கிக்க முடியாமல் அடுத்த முறை இந்த முறை அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சி ஏமாற்றிட்டாங்க, நாம் அதுக்கு பணம் வாங்கி கொடுத்துட்டோம், அந்த 2 லட்ச ரூபா இழப்புக்கு நாம் காரணமாக இருந்துட்டோன்னு இந்த ரீட்டா வந்து ஊரை விட்டே வந்தவங்க திருப்பி இவங்க வந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் திடீர்னு போகிறப்போ ஏதாவது வந்து நேர்மாறாக நடந்துட்டா அவங்க தங்களுடைய விளைவை வந்து எப்படி வேணுமாலும் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல இவங்க அந்த ஊருக்கு போகணும்னு விரும்புகிறாங்கன்னு சொன்னாக்கா, இவங்க இப்போது தொலைபேசி வசதியெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. தொலைபேசியின் மூலமாக தன்னுடைய தம்பிகளை தொடர்பு கொள்ளலாம், அல்லது கடிதத்தின் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இவங்க நடந்த சம்பவத்தை எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும், அதை விட்டுட்டு நான் அப்படி வந்திருக்கக்கூடாதுன்னு இவங்க ஃபீல் பண்ணி கூட சொல்லலாம் அவங்கள்ட்ட. அவங்க எப்படி அதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இவங்க வந்து ஊருக்கு போகிறதா வேண்டாமாங்கிறது முடிவெடுக்கிறது தான் சரியாக இருக்குன்னு நான் கருதுகிறேன். வேறு மேடம், பக்கத்தில் எவ்வளோ ஃபங்க்ஷன் வரும், விசேஷம் வரும், எல்லோரும் அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சிலாம் வருவாங்க. அந்த நேரம்லாம் நான் எவ்வளோ மனசு வேதனைப்படுவேன். நீங்கள் முதல்ல அவங்கெல்லாம் நல்லபடியாக இருக்காங்களா, என்ன செய்கிறாங்க? சுனாமியில் வந்த பிறகு எப்படி ஆனாங்களே தெரியல. கடல் அவங்களோட அட்ரஸ், அவங்க எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலையாம்மா? அட்ரஸ், வீட்டு அட்ரஸ்லாம் தெரியும் எனக்கு. சரி, 15 வருஷம்ன்றீங்க இல்லையா? லெட்டர் எழுதுனா அது தெரிஞ்சு வந்துடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். சரி, இனிமேலும் அந்த மாதிரி யோசிக்காம, இல்லை சுனாமி அப்போ என்னாச்சு? கடல் பக்கத்தில் தான் எங்கள் வீடு. சரி, என்ன ஆச்சு எனக்கு ஒன்றுமே தெரியல. சரி, யாராவது ஒரு நடுவில் மீடியேட்டர் மாதிரி யாரும் இல்லையா? நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஞாபக சக்தி ரொம்ப அப்படியே மறந்து போயிடுது மேடம். அந்த பேரெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. இப்போ எந்த பேரெல்லாம்? அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன ரிலேஷனுங்க.
ரொம்ப அப்படியே ஞாபக சக்தி ரொம்ப இதாகிடுச்சு. உங்களுடைய கூட பிறந்தவங்க பேர்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்குது. யார் யார்? தங்கச்சி வந்து அருள்மேரின்னு சொல்லு, இன்னொரு தங்கச்சி அருள்மேரி. அருள்மேரி, இன்னொரு தங்கச்சி சில்வஸ்திரி. அவங்க பசங்க பேர் ஞாபகத்தில் இல்லை. சில்வஸ்திரி. சில்வஸ்திரி. ஒரு தங்கச்சியை பப்பின்னு கூப்பிடுவோம். அவளுக்கு உண்மை அந்த பேர் தெரியல. பப்பின்னு கூப்பிடுவோம். அந்த வச்ச பேர் தெரியல, நிஜ பேர் தெரியல. சரி. தம்பி பேர், ஒரு பையன் பேர் சிலுவை, ஒரு பையன் பேர் ஏசுதாஸ், இன்னொரு பையன் நசரன், ஏசு நசரன். அப்படி. அப்பா பேரு செபஸ்தியன். அம்மா வர்வலம்மாள். இத்தனை பேர்கள் தான் ஞாபகத்தில் இருக்கு. அப்புறமா அவங்க குழந்தைங்க பேர், யார் பேர் எதுவுமே பக்கத்தில் இருக்கும் பேர் நினச்சி பார்ப்போம் மேடம். வர எனக்கு ஒருத்தர் ரிலேஷன் தான், அவங்க ஃப்ரெண்டு மாதிரி தான். அவங்க அவங்களும் போடலான்னு நினச்சி பார்க்க இன்னும் கூட அந்த பேர் ஞாபகத்துக்கு வரல. வீட்டு பக்கத்துலேயே. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் இவங்களையோ இல்லை இவங்க குடும்பத்தார தெரிஞ்சிருந்ததுன்னா தயவு செய்து இங்கே தொடர்பு கொண்டு பேசுங்க. வேற எதுவும் சொல்ல விருப்பப்படுறீங்களா? அதான் மேடம், எனக்கு இந்த ஒரு உதவி செஞ்சால் போதும் மேடம். சரிம்மா. குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிறது. சரி, வேற யாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க நடுவில் இல்லை இல்லையா? இல்லை மேடம். ஸோ யாராவது கால் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எங்களை கண்டிப்பாக யாராவது இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்களை காண்டாக்ட் பண்ண கையோடு உங்களை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ். திருச்சியிலேருந்து முருகன் வந்திருக்காரு. தாய் இருந்தும் எனக்கு தாய் பாசமே கிடைக்கலன்னு சொல்கிறாரு. தாய் பாசம் இவருக்கு கிடைக்காம போனதுக்கு என்ன காரணம், அது கிடைக்கிறதுக்கு இவர் என்ன முயற்சி எடுத்தாரு, அவரே கேட்போம். முருகன். முயற்சி எடுத்துருங்க. நிறைய தாட்டி வீட்டுக்குலாம் போயிருக்கேன். நான் இந்த 15 வருஷமாக வெளில தான் இருந்துகிட்ருக்கேன். 15 வருஷமாக வெளியில் இருந்துகிட்ருக்கீங்க. என்ன ஆச்சு? வீட்டு பக்கத்தில் இருந்தும் வீட்டுக்குள்ளே போக முடியாமல் இருக்கு. இல்லை, சின்ன வயசில் என்ன ஆச்சு? சின்ன வயசுங்களில் அப்பா பாக்கெட்லேருந்து பணம்லாம் தூக்கிட்டு போய் ஓடிட்டு வெளியில் ஓடிருக்கேன். அப்பா பாக்கெட்டில் பணம் வச்சுருப்பாப்புல, வேலை செஞ்சுட்டு வருவாப்புல. அந்த டயத்தில் இப்போ பணத்தை வச்சுக்கிட்டு வெளில ஓடிட்டு தெரியாமல் தெரியாமல் ஓடிட்டு போயிட்டு இப்போ தேட்டரில் சினிமா என்னமோ பார்த்துட்டு அப்போ ஒரு சின்ன ஒரு ஆசையில் அப்படியே போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லபடியாக திருந்தி நல்லபடியாக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு. இல்லை, அந்த மாதிரி நீங்கள் செஞ்சது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிக்காம இருந்திருக்கும் இல்லையா? இல்லை, அப்படி இருந்து பிடிச்ச எடுத்து வந்து வீட்டில் வச்சுருந்துருக்காங்க. சரி. வச்சு அதுக்கப்புறம் நல்லபடியாக படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டுமா இருந்தேன். அவங்கள வேலையில் சேர்த்து விட்டாங்க. என்ன வேலை? டீ கடையில் ஹோட்டலில் சேர்த்து விட்டாங்க. அதுவும் செஞ்சேன். அது செஞ்சு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கூடயே வேலைக்கு போவாங்கன்னா அவங்களே கூடயே கூப்பிட்டு போவாங்க. கூட பிறந்தவங்க என் தம்பி எங்கள் அண்ணன் இருந்தாப்புல அப்போ அவரும் கூட தான் வருவாப்புல. அந்த மாதிரி அதாட்டம் எங்கள் அம்மா போகும்போது எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா நானும் அழுவேன். அந்த மாதிரி இருந்தேன். இந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி எங்கள் அம்மாக்கிட்ட சுத்தமாக எங்கள் கிடைக்கிறதே இல்லை. இப்போ எதுவும் பேச முடியல. எதுவும் போய் பேசினா கூட விரட்டி விட்டுருவாங்க. இல்லை, 15 வருஷமாக அப்படி அம்மா உங்ககிட்ட நடந்துக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு அது ஒன்றும் தெரியல. அதுக்காக தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதுக்காக நீங்கள் கேட்கணும்ல, அம்மாவை கேட்கணும் இல்லையா? உங்கள் அம்மா கேட்டுருக்குங்க. கேட்டிருந்தும் ஒவ்வொரு நேரத்தை போய் இப்போ ஆசைப்பட்டுன்னு சொல்லிட்டு காசு நல்லா வேலை செஞ்சுட்டு அப்பா கூட வேலை செஞ்சுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக ஜவுளி கடையில் உள்ள கட்டட வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போல்லாம் அவர் தான் சம்பளம் வாங்குவார், எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒன்றுனா ஒரு 2 நாள் வீட்டில் தாங்கினா கூட எரிச்சலாக பேசுறது இந்த மாதிரி இருக்கும். உங்ககிட்ட மட்டுமா? ஏதோ ஒரு இதில். ஆனால் இப்போ பொம்பளை பிள்ளைங்க கிடையாது எங்கள் வீட்டில். சரி. வீட்டில் சண்டை நடக்கும். அது எனக்கு சண்டையை பார்த்தா கொஞ்சம் ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கும். அதனால் நானே பயந்துட்டு என்ன பண்ணிடுவேன், அவங்க சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு சினிமா கிளம்பி ஓடியாந்துடுவேன். இப்படியே இருக்க போய் இப்போ நீ கடைசி வீட்டிலே ஒட்டாத அளவுக்கு இருக்குது. யாருக்கும் சண்டை நடக்கும்? உங்களுக்கும் உங்க அம்மாக்குமா? இல்ல உங்க குடும்பத்துல உங்க அப்பா அம்மாக்கா? அவங்களும் சண்டை போடுவாங்க. அதையும் பார்த்துருக்கேன். சமயத்தில் எங்ககிட்டயும் எங்கள் அம்மா சண்டை போடுவாங்க. ஏதாவது தப்பாக பேசுனாங்கன்னா சரி எதுக்கு இவங்ககிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கணுமே, பேசிகிட்டு இருந்தால் திருப்பி சண்டை வரும்னு சொல்லிட்டு நானாக கிளம்பி போயிடுவோம். இல்லை, உங்கள் அம்மா வந்து உங்கள் கூட பிறந்தவங்க, நீங்கள் உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இல்லை இல்லையா, எல்லார்கிட்டையுமே அப்படி தான் இருப்பாங்களா? இல்லை உங்ககிட்ட அப்படி கோவமாக பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, என்கிட்ட மட்டும் தான் அப்படி நடந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? எதுவும் தப்பு செஞ்சுருக்கலாம். ஆனால் என்ன தப்புன்னு இந்த வரைக்கும் தெரியல எதுவும். இல்லை முருகன், நீங்கள் கேட்கலாம் இல்லையா? அவங்ககிட்ட வேற யாரும் கிடையாது, உங்களை பெத்த தாய். கேட்டிருக்குங்க. கேட்டதுக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, கேட்டால் ஜாதகம் சரியில்லை, அண்ணன் தம்பிங்க ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடாது, அதனால தான் ஒருத்தன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஜோசியத்தை நமக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கு ஏதோ ஒன்று சொன்னாங்க.
அது அவன் ஏதோ ஜெயிலுக்கு போவான்னாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் போயிட்டு வந்தேன். அவனுக்கு ஆகிறது உனக்கு நடக்குன்னாங்க. ஜெயிலுக்கா? எதுக்கு? அது அப்படி சொன்னாங்க எங்கள் அம்மா. இது மாதிரி அண்ணன் தம்பி ஒன்று சேர்ந்து இருந்தா ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னாங்க. அதுக்கு ஏதோ எங்கள் அண்ணனுக்கு நடக்க வேண்டியது எனக்கு நடந்துச்சான். அப்படி என்ன நடந்தது? இல்லை, ஒரு பயலை அடிக்க போய் கேரளாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நிம்மதியாக ஒரு 9 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் கொச்சின். வீட்டை விட்டு போயிட்டீங்களா? இல்லை, எங்கள் வீட்டுக்கு அப்போ அடிக்கடி பணம்லாம் அனுப்புவோம். எங்கள் அண்ணனை வந்து கூப்பிட்டு வந்து வெளியூரில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதில் அப்போ வருவோம் போவோம் இந்த மாதிரி. அப்போல்லாம் வீட்டில் ஒன்றா தான் இருந்தேன். இவங்களாம் இது அந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து வீட்டில் அண்ணன் தம்பி ஒன்றா இருக்கக்கூடாது. இப்போ கூட அதுதான் சொல்கிறாங்க, 2 பேருமே அண்ணன் தம்பி ஒன்றா சேர்ந்து சுற்றக்கூடாது, வரக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு. ஜாதகத்தை நம்பிட்டு இப்படி சொல்கிறாங்களா? அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு அந்த இது கிடையாது. சரி, ஊரில் என்ன நடந்தது? கேரளாவில் அங்கே நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் வேலை செஞ்சுட்டு ஒருத்தனை அடிச்சு விட்டாங்க ஒரு பிரச்சனைனால. அதனால அங்கேருந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் இப்படி இருக்குது. அதுலேருந்து அதுக்கு முன்னாடிலாம் நல்லபடியாக இருந்தாங்க? அதுக்கு முன்னாடி நல்லபடியாக இருந்தது. சரி, என்ன தான் சொல்கிறாங்க? எப்படி நடந்துக்கிறாங்க? என்ன வீட்டுக்கு காலையில் இப்போ கூட சரி இருந்தார், நீ கூட போகணுன்னு நினச்சேன்னா என்ன சொல்கிறாங்க, போகணுன்னா எதுக்குடா வந்தேன்னு கேட்குறாங்க. என்னடா முருகா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, எங்கே இருக்க, என்ன? சரி, அப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா? இன்ன வரைக்கும் தனியாக தான் இருக்கேன். ஃப்ரெண்டுங்க தான் சாப்பாடெலாம் கொடுக்குது, ஏதோ ஒன்று கையில் காசு இல்லைன்னா. இன்னொரு தப்பும் பண்ணியிருக்கேன் நானும் சொல்கிறேன். இப்போ ஒரு 6 வருஷம் முன்னாடி ஒரு தப்பு பண்ணது. அது எப்படின்னா, சரி வீட்டில் தான் இப்போ காசு தான் ஆசைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் பாம்பேயில் கொண்டு போய் கிட்னியை விற்றுட்டு வந்தேன். கிட்னியை விற்றுட்டிங்களா? இது காசு தான் மெயினாக இது எப்படி இது பண்ணுவாங்க. ஏன்னா அடிக்கடி ஒவ்வொரு நேரத்தில் சண்டை போட்டுருக்காங்க காசுன்னு சொல்லி. சரி இதுக்காக எப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஆத்திரத்தில் என்ன பண்ணிட்டேன், சரி இதே தான் கொண்டு போய் கொடுத்து அம்மா கூட அப்பா கூட சேர்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுவும் கடைசியாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அம்மா கிட்ட சொன்னீங்களா? தெரிஞ்சாலும் எப்படி போய் பசங்களுக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு தெரியாத அளவுக்கு என்ன எவ்வளோ இது பண்ணி பார்த்தேன். பசங்களாம் சொல்லுவாங்க வீட்டில் எதுவும் சரியில்லாமல் இருக்காங்க, ஏன்டா இப்படி இல்லாமல் இருக்குன்னு. ஆனால் நல்லா வேலை செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க. ஒரு நாள் கூட லீவ் எடுத்தோம். ஏதோ ஒரு இதில் எங்கள் வீட்டில் அப்படி இருக்காங்க இன்ன வரைக்கும். எல்லாம் சொல்கிறாங்க வீட்டில் போய் பசங்களே சொல்லுவாங்க, வீட்டில் போய் நாங்களாவது பேசி எடுத்து வரணும்னு ஏரியாக்காரங்களும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வீட்டில் எதனால எதுக்குன்னு தெரியல, ஒதுக்குறாங்க அடிக்கடி. அப்பா எப்படி? அப்பா ஒரு நல்லவர். எதாவது இப்போ கோத்தில் சுத்தம் போட்டாலும் அடுத்த நிமிஷம் வந்து பேசிடுவார். உங்களுடைய பிரதர் தம்பி இல்லையா? தம்பி வந்து இப்போ அவங்க அம்மா பிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அண்ணன் இருந்தாப்புல அப்படி இருக்கப்பட்டாப்புல. ஏன்னா நான் வெளியில் போய் ஓடி போய் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து எங்கள் அண்ணனை கூப்பிட்டு வந்து என்னை திருத்தி வீட்டில் இருக்க வச்சாப்புல. அவன் இல்லை. இப்போ உங்ககிட்ட பாசத்தை காமிக்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அதெல்லாம் விட்டு உங்களுடைய பழக்கங்களெல்லாம் மாற்றிக்கிட்டீங்க இல்லையா? எல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு வீட்டுங்களில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க பிள்ளைங்க. நான் எங்கள் அம்மா இது வரைக்கும் எய்த்து கூட போய் வாடி பிடின்னு கூட பேசுனது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுங்களில் எங்கள் ஏரியாவில் நிறையா நடக்குது, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா குடிச்சிட்டு அடிக்கிறவங்களும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் கெட்டு போயிட்டேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் எதுவுமே ஒரு பீடி சீட்டு எதுவுமே தொடாத அளவுக்கு அம்மா சொல்கிற கேட்டு முந்தானே பிடிச்சிக்கிட்டே அலையணும். 15 வயசு மட்டும் எங்கள் அம்மா முந்தானே விட்டுறது இல்லை. அந்த அளவுக்கு இருந்துப்பேன். இருந்தும் அம்மா வந்து உங்ககிட்ட பாசத்தை காமிக்கலன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த 15 வருஷமாக இப்படி இருக்கேன் தனியாக. எதுவுமே சமயத்தில் நிறையா இது வெளியிலலாம் ஊருங்களில் போய் இருக்கும்போதெல்லாம் அழுகுவேன் தனியாக உட்காந்து. இது மாதிரி என்ன பிரச்சனை பண்ணோம், எதுக்கு நம்மளை தனியாக கிடக்கிறோம் இப்படி வந்து அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருந்திருப்போம். என்னென்னோ இப்போ ஒரு நேரத்தில் தற்கொலை கூட பண்ணிக்க நிறையா தடவை முயற்சி எடுத்திருக்கேன், வீட்டுக்கு போய் சேர முடியன்ட்டு. முருகன், அம்மா வந்து இப்படி நம்மளை நடத்துகிறாங்க, அது எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ண முயற்சி எடுத்துருக்கலாம்ல. தற்கொலை முயற்சி ஒரு முடிவா? இல்லைங்க, ஏற்கனவே முயற்சி எடுத்துருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரி. நானே போய் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன தப்புனோம் அப்படின்றது பசங்க கூட சேரக்கூடாதுன்றவங்க அதையும் செஞ்சுருக்கேன். சின்ன வயசுலேருந்து இன்னும் சொல்லப்போனால் ஆசை நானாக திருப்தி ஆசைப்பட்டு ஒரு ட்ரெஸ்ஸு கூட எனக்குன்னு கிடைச்சது கிடையாது. அவங்களா என்ன இதுன்னு இருக்காங்களோ இன்ன வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா என்னோட இதில் அந்த மாதிரி இருந்தால் அவங்க சொல்கிறது தான் கேட்டு வருவேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் இதுக்கு அவங்களே என்னை ஒதுக்குறாங்கன்னு போல ஏதுண்ணா ஏது அப்படின்றது ஒன்றும் புரியலை. ஆனால் எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்கிறாங்க, 2 பேரும் அண்ணன் தம்பி ஒன்று இருக்கக்கூடாது, ஏதோ ஒன்றா எங்கள் அப்பாட்ட தான் சொல்லி என்னை திட்டுறது. வீட்டு உள்ள வாசப்படியில் கால் எடுத்து வைக்கும்போதுலேயே ஏன் இதுக்கு வரேன்னு தான் கேட்பாங்க. வந்துட்டியா, நல்லா இருக்கியா முருகா, ஏன் அப்படி எங்கே இருக்க அப்படின்லாம் கேட்க முடியும். நம்ம எப்பப்பெல்லாம் போவீங்க? டெய்லி போவீங்களா? இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீட்டில் தான் இருந்தேன். இல்லை அடிக்கடி போவீங்களா? இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி? அப்படிலாம் கிடையாது. வீட்லேயே தான் இருந்து எல்லாம் வீட்லேயே தான் படுத்து தூங்கிட்டு வீட்லேயே தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். வெளியில் வேலைங்களுக்குன்னு போக ஆரம்பித்தேன். அதுலேருந்து
அதாட்டம் எங்கள் அப்பா கூட இருக்கும்போது காசு பணம் கேட்கும்போது தகராறாகும், அவங்க திட்டுவாங்க. ஏன்னா நீங்க உங்க அப்பா கிட்ட காசு கேட்டா அவங்களுக்கு பிடிக்காதா? எங்கள் அம்மா தான் சேர்த்து வச்சு கொடுப்பாங்க, ஆ, எங்கள் அப்பா கூட கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா தான் சிறுவாடு சேர்த்து வச்சு, அதை எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எங்கள் அம்மாவுக்கு காசு கொடுப்பாங்க. உங்களுக்கு கொடுப்பாங்களா? அவ்வளோ செல்லப்பிள்ளையாக இருந்தேன் வீட்டில். சரி. அந்தளவுக்கு இருந்து இன்னைக்கு எதாக இருந்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்பதில் ஒன்றும் சொல்லவும் முடியல. முருகன், அம்மா இப்படி நடந்துக்கிறாங்க, அப்பா எப்படி? அப்பாலாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு என்னன்னா, இல்ல அப்பா கிட்ட இது மாதிரி நீங்க பேசியிருக்கீங்களா? மனம் விட்டு பேசியிருக்கீங்களா? அம்மா இப்படி என்ன நடத்துறாங்கப்பா, எனக்கு வருத்தமா இருக்குன்னு? அப்படிலாம் ஒன்றும் சொல்லி சொன்னது கிடையாது. தனியாக பிரித்து அவங்க பேசுனது கிடையாது. பிரிச்சு பேசுறது இல்லை இது. அம்மா இப்படி நடந்துக்கிறாங்க, எனக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு. இல்லைங்க, அவர் வந்து அம்மா சொல்கிறதும் கேட்பாங்க. அந்த மாதிரி அம்மா சொல்றதான் கேட்பாரா? அது ஏதோ ஒன்று சொன்னோன்னா அவங்க திட்டினா கூட சரி, அவர் சொல்கிறதான் கேட்பார் அவர். அவங்க இப்போ இங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க இல்லையா, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு விதத்தில் சேர்ந்து இருக்கணும், இப்போதைக்கு சேர்த்துக்கிட்டா கூட இருப்பேன் கூட. சரி. அதே இல்லைன்னா இனிமேலும் அவங்க கூட இருந்தால் இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே ஏன் ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்றது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாமல் இருக்குது. அதாவது ஒரு சில தப்புங்கள் நான் பண்ணியிருக்கேன்றது எனக்கும் தெரியும், புரியுங்களா? சின்ன வயசுலேருந்து ஓடி இருக்கேன், வந்திருக்கேன், போயிருக்கேன் அப்படின்றது நிறையா தெரியுது, இல்லைன்னு சொல்லுவாள். ஆனால் இந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய, அவங்கள பாதிக்கக்கூடிய அளவுக்கு என்ன தப்பு பண்ணுன்னு இன்னும் தெரியல. நீங்கள் அம்மா கிட்ட மனம் விட்டு பேசணும். அவங்க பேசினா அவங்க இப்போ கோவக்காரங்க பேச முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். யாரும் இப்போ மற்றவங்களே சரி பேசினா கூட அவங்களுக்கு அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் கிடையாது. ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா அர்த்தம் என்ன? ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னா பிள்ளைய வேணான்ற மாதிரி இருக்குது. உங்கள் மனசுக்கு அப்படி தோணுதா? அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒதுக்கி வைக்கல அப்படின்னா இத்தனை வருஷம் நான் பட்டியம் கடந்து ரோட்டில் இருந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு வேலையை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருக்கலாம். ஒன்றும் பாசம்தான் வேணாம் எனக்கு. இப்போ இல்லைன்னா கூட பெத்த கடமைக்கு இப்போ ஒரு வேலை சாப்பாடு போட்டுருக்கலாம். இல்லைன்னா தம்பியை விட்டு இருந்தா அவனுக்கு எதுவும் இப்போ என்ன இருக்கான், எப்படி இருக்கான், ஏது இருக்கான்னு பார்த்து தான் சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஊரில் இருக்காத வேறு எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. அம்மா கிட்ட பேசுகிறதுனா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? தம்பி இருக்கான், தம்பிகிட்ட தான் ஃபோன் நம்பர் இருக்கு, அவன்கிட்ட கேட்டால் தரமாட்டேன். அன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்டதுக்கே வச்சு இது ரொம்ப இதாக பேசிட்டாவுல. அவனுக்கு வந்து பேச தெரியாது. இல்லை, உங்கள் தம்பியோட பேசுகிறதுக்கு இல்லை, உங்கள் அம்மாவோட பேசுகிறதுக்கு உங்கள் தம்பி நம்பரை யூஸ் பண்ணணும் இல்லையா? அது பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம். அதான் கேட்டதுக்கு இது மாதிரி எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு ரொம்ப இது பண்ணிட்டாப்புல. அதனால் ஒன்றும் பேச முடியல அவன்ட்டு. சரி, நாங்கள் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், நாங்கள் பேசுகிறோம். சரி, என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். கேட்டு பாருங்க. இப்போ பேசலாமா உங்கள் அம்மாவோட? எத்தனை மணிக்கு பண்ணால் இருப்பாங்க? இப்போ ஃபோன் நம்பரே என்கிட்ட கிடையாது. நான் தேடி பிடிச்சி அவன்கிட்ட இருந்து வாங்கணும். இன்னும் 4-5 பேர்த்திட்ட வாங்க. அவனோட ஃப்ரெண்டுங்களை பிடிச்சி அது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சிம் கார்டு வாங்குறதுக்கே அவங்ககிட்ட இருந்து கிட்டத்தட்ட 6 வருஷமாக கேட்டுட்ருக்கேன். ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் அதுவே இன்னும் கிடைக்காம இருக்குது எனக்கு. உங்களுடைய பேர் ரேஷன் கார்டில் இருக்கு, அந்த கார்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, காப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? ஒன்றும் கார்டு ஒரு இதுக்கு ஜெராக்ஸ் எடுத்து இது பண்ணோம்னா இப்போ சிம் கார்டு வாங்கிக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், ஐடென்டி கார்டு தொலைஞ்சு போச்சு இதெல்லாம் வாங்கலாம். அந்த இதுக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் நம்பர் வாங்கி கொடுங்க. இது எல்லாத்த பற்றியும் நாங்கள் பேசுகிறோம், அவங்கக்கிட்ட, உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறோம். ஆனால் இதே இப்போ இந்த 6 வருஷத்தில் ஒருத்தவங்ககிட்ட ஒரு பாயமாட்டு இருந்தேன். அவங்க சாப்பாடு இப்பெல்லாம் போட்டு சமயத்தில் உடம்பு முடியாதுன்னா இப்போ இது கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்ருக்கு, உடம்பு கொடுத்துட்டு இருந்ததுலேருந்து. அதனால் வேலை இங்கே சரியாக செய்ய முடியாமல் பசங்க எல்லாம் கவனிச்சிக்கிட்டு ஒருத்தவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப நல்லவங்க சும்மா சொல்லக்கூடாது. ஒரு 6-7 வருஷமாக பார்த்துக்கிட்டாங்க நல்லபடியாக இவ்வளோ மாதிரி. அந்த மாதிரி இருந்தால் அவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இது இப்போ தான் கொஞ்சம் சண்டை போட்டு பிரிஞ்சு வந்திருக்கோம். சண்டை போட்டு பிரிஞ்சு வந்துருக்கு? சண்டை போடல, அவன் சும்மா போக சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க பையன் வெளிநாட்டுக்கு போகிறாப்புல. சரி. அதுக்காக முருகன், இப்போ நீங்கள் எங்கே தான் தங்கியிருக்கீங்க? எங்கள் ஏரியாவில் பசங்க விடுங்க சார். ஏரியாவில் பசங்களோடையா? பசங்க பாத்ரூம் ஒன்று இருக்குது, அதில் படுத்துக்குவேன். பாத்ரூம்லையா? பாத்ரூம்னா பப்ளிக் பாத்ரூம் இருக்குல்லங்க, அது வந்து இது மகளிர் குழுவில் இது எடுத்திருக்காங்க, கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. சரி. கட்சிக்காரங்க மாறுவாங்க இல்லையா, ஒரு கட்சி எலெக்ஷன் வரும்போது அந்த மாதிரி மகளிர் குழுவில் மாறும். அவங்க இதில் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் நாகுன்னு சொல்லி, அவன் தான் கூட படுக்க வச்சுக்கிறது. அதோடைய சாப்பாடு வேலைக்கு போனால் வேலை செய்வேன். இல்லைன்னா அங்கே உள்ள ஒரு 20-30 பேர் ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, அவங்க தான் எல்லாம் கொடுக்குறது. கையில் 10-20 தருவாங்க. அதில் சுரேஷ், நாகு, செல்வம் இந்த 3 பேரும் கொஞ்சம் சும்மா சொல்லக்கூடாது. எதாருந்தா கையில் போனோன்னே காசு கொடுத்துருவாங்க. ஆட்டோ ஸ்டாண்டில் நான் அவனுக்குன்னா உட்காந்துருப்பேன், அவன் ஆட்டோ சவாரி போய்ட்டு எடுத்து வந்து சாப்பாடு வாங்கியிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கும் நல்லா இருந்திருக்கேன் படிச்சுக்கிட்டு கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்போ உங்கள் வாழ்க்கை இப்படியே ஓட்டிடலான்னு பார்க்குறீங்களா, இல்லை
எதிர்காலத்தில் திட்டம், உங்களுடைய வாழ்க்கை அப்போ எப்படி தான் போக போகுது? நிறைய மனசில் லட்சியம் வச்சுருக்கீங்க, ஆனால் அந்த லட்சியத்துக்கு எங்கே முடியாமல் போயிருக்குன்னு பயமாக இருக்குது. என்ன லட்சியம்? வீட்டில் யாருக்கும் இப்போதைக்கு இடம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இடத்த வாங்கி கடைசியாக இப்படி வாழ்ந்தான்றதை விட எப்படிலாம் வாழ்ந்தான்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வாழ்ந்தா. அந்த காந்திபுரத்தில் வந்து நாங்கள் வந்து வெள்ளம் வந்த புதுசில் வெள்ளம் வந்தது தெரியும், கேள்விப்பட்டீங்களா? 72 வெள்ளம் வந்துச்சு. அப்போ வந்து ஃபுல்லாக இதே அழிஞ்சிச்சு. அந்த டயத்தில் 6 மாத குழந்தைய வந்து திருச்சிக்கு தூக்கிட்டு போனாங்க எங்கள் ஊர்லேருந்து. அங்கே போய் இன்ன வரைக்கும் சரி எங்கள் ஊர் சைடு எட்டி பார்க்காம இருக்கும். அங்கே தான் பிழைச்சிக்கிட்டு இருக்கோம் திருச்சியில். அப்படி உள்ள இடத்துல கிராமத்தில் இருந்து அப்படி உள்ள இடத்துல அதே இடத்துல இருந்து என்னடா கொண்டு போனான்னு சொல்ல விட அந்த இடத்துல ஒரு வீடு வாங்கி நல்லபடியாக இருந்து உங்கள் மாமா வந்தால் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களா? எடுத்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் இப்போதைக்கு ஏதோ கையில் கொஞ்சம் நஞ்சு செய்கிற ஏதோ சாப்பாட்டுக்கும் உடம்பு முடியாமல் செய்கிறதுக்கும் பார்த்துக்கிட்டாங்க. உடம்பு முடியாமல் இருக்கா? என்னாச்சு? இதில் இது வரைக்கும் பட்டைஸ் ரொம்ப வலி எடுக்கும். வேலை செஞ்சோம்னா உட்கார முடியாது சரியா. இப்போ உட்காந்துருக்கிறது ரொம்ப நேரம் உட்கார முடியாது. உட்காந்தோம்னா வலி எடுக்கும். இந்த கிட்னி கொடுத்ததுனாலயா? டாக்டரை பார்த்தீங்களா? இல்லை, இந்த 6 வருஷம் வச்சு 6 வருஷத்தில் போய் பார்க்க கிடையாது. ஆனால் நீங்கள் டாக்டரை பார்க்கணும் முருகன். என்னோட மனசில் எப்படின்னு தெரியுங்களா, எனக்கு என்ன மீறி இது போகாது. அந்த ஒரு தில் இருக்குது மனசில். என்ன மீறி எதுவுமே ஆகாதுன்றது. அதை வச்சு நான் இன்னும் வரைக்கும் பசங்களாம் அதான் சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் போகாமல் இப்படி இருக்கானா கல் மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு மனசில் தில்லு தான். நான் இருப்பேன்னு நம்பிக்கை மேலே. அந்த நம்பிக்கைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்கள் அம்மாவை நாங்கள் ஃபோன்லேயோ இல்லை நேரடியாகவோ சந்தித்து பேச முயற்சி எடுக்கிறோம். முருகன் வந்து செஞ்ச தவறுக்காக அவர் வந்து ஏற்கனவே இப்போ 15 வருஷம் வந்து தனிமையில் அவதிப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இது இவர் சொன்ன காரணங்கள் மட்டுமேனா அது வந்து ஒரு பெரிய குற்றம் இல்லை. இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தணும். நிச்சயமாக அவங்கள வந்து ஒழுங்குபடுத்த வேண்டியது ஒரு கடமை. ஆனால் ஒழுங்குபடுத்துவதை மீறி ஒரு ஸ்டெப் ஜாஸ்தியாக போய் அவங்கள தண்டிக்கிற உரிமை வந்து பெற்றோர்களுக்கு கூட கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஏன்னா தண்டிப்பதனால வந்து இன்னும் வந்து ஒருத்தரோட மனநிலைமை தான் கெட்டு போகும். அப்படியே பார்க்க போனால் கூட இப்போது ஒரு குழந்தையை வந்து ஒரு மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடி நிராகரிப்பது என்பதே ஒரு குற்றம். இப்போ அந்த குற்றம் புரிந்த இந்த பெற்றோர்களுக்கு யார் தண்டனை கொடுக்கறது? நம்ம உலகத்தில் வந்து எல்லாருமே தவறு பண்ணுறோம், எல்லாருமே தப்பு பண்ணுறோம். அதனால் நம்ம தவறு மட்டுமே பார்த்துட்டு இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து உறவுகளே கிடையாது. அதனால் அதுவும் வந்து தாய் பிள்ளை அப்படிங்கிற பொழுது தாயாகப்பட்டவள் வந்து அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். அதனால் முருகன் வந்து என்ன தவறு செஞ்சிருந்தாலும் அதை வந்து ஒப்புக்கொள்ள வேண்டாம், அந்த தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டாம். பட் முருகனை வந்து ஏற்றுக்கலாம். முருகன் என்பவர் தவறுகளை விட பெரியவர் இல்லையா? அதனால் முருகன் தன்னுடைய பிள்ளை அப்படிங்கிறத நிச்சயமாக அவர்களுடைய அண்ணன் தம்பி பெற்றோர்கள் அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதற்கப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் போனாங்கன்னா நிச்சயமாக முருகனுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதை மீறி முருகன் வந்து இனிமேல் அப்படி அது நடக்காத பட்சத்தில் இதற்காகவே ஏங்கி கொண்டு இந்த மாதிரியே வந்து வாழ்க்கை வாழ்வது ஒரு அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம வந்து எது இருந்தாலும் எதிர்கொள்ளணும். நம்ம வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து அச்சை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் வந்து வாழவே முடியாது. சரி, முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து நம்ம நல்ல ஒரு குறிக்கோள்களை ஃபாலோ பண்ணுவோம். வெளியில் இருக்கிறவங்க நல்ல ரோல் மாடல்ஸ் பிக்கப் பண்ணுங்கள், நல்ல வேல்யூ சிஸ்டம்ஸ் பண்ணுங்கள், நல்ல 4 பேருக்கு உதவி பண்ணுங்கள். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இனிமேல் வந்து உங்களோட மரியாதையை உங்களுக்கு மரியாதை கொடுத்து யார் உங்களோட பழகிறாங்களோ அவங்க கூட நீங்களும் பழகுங்க. அப்படி நீங்கள் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து அதிகரிக்க யாரெல்லாம் உங்களை புறக்கணிக்கிறாங்களோ அவங்களே வந்து சரி முருகன் வந்து திருந்திட்டான், அவன் நல்லா வாழறான் அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்கறதுக்கு வருவாங்க. நிச்சயமாக நடக்கும். இது உலகம் என்பது அம்மா அப்பா அண்ணன் தம்பி இதையெல்லாம் விட பெரிய உலகம். இது மட்டுமே உலகம் கிடையாது. இவங்கெல்லாம் முக்கியமானவங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஃபேமிலிங்கிறது ஒருவரோட வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமான ஒரு உறவுகள். ஆனால் ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் ஒதுக்கப்படுறாங்க, ஐசோலேட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு நடக்கும் பொழுது அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். உலகத்தில் வந்து ஃபேமிலி தாண்டி உலகம் இருக்குது. சொசைட்டிக்காக வாழலாம், சமுதாயத்துக்காக வாழலாம்.
இல்லையா? அதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹையர் லெவல்ஸ் கோல்ஸ் மனசில் கொண்டு வந்துட்டு நீங்கள் உங்களோட மன உறுதியையும் உங்களோட தனித்து இயங்கும் சக்தியையும் நீங்கள் வளர்த்து கொண்டீங்கன்னா நீங்கள் ஏன்னா அவங்களுக்கு உங்கள் பெற்றோர்களுக்கு அந்த தனித்து இயங்கும் சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் வந்து அந்த தனித்து இயங்கும் சக்தியை நீங்கள் அதிகரித்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழும் முறையை வந்து மேம்படுத்தி கொள்ள முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, நீங்கள் ஒரு தகுந்த ஆலோசகரை பார்த்து நீங்கள் வந்து சில ஆலோசனைகளை எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு மனநிலைமையில் உங்கள் மனசில் இருக்கிற உளைச்சல்லாம் குறையும். ஆனால் இதை பார்த்து கொண்டு இருக்கிற முருகனோட ஃபேமிலிக்கும் அவங்க அம்மாவுக்கும் நான் கொடுக்குற ஒரு வேண்டுகோள் என்னென்னா, தயவு பண்ணி ஒரு மனிதாபிமான தன்மையோடு அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரீட்டாவோட வாழ்க்கையிலையும் முருகனோட வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல திருப்புமுனை ஏற்படணுன்றது தான் எங்களோட எண்ணமும். அதுக்கான முயற்சியை நாங்கள் எடுத்துட்ருக்கோம். கூடிய விரைவில் அவங்க 2 பேருமே அவங்களுடைய உறவுகளோட இணைவாங்கன்ற நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.